தேவியோட வாழ்க்கைக்காக இப்போது நம்ம இவங்க சத்யா இருந்துட்டு தன்னோட வாழ்க்கையே பணயமாக வைக்கிறாங்க. அதாவது அர்ஜுனுக்கும் நம்ம இவங்களுக்கு அதாவது சத்யா 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. 2 பேருமே உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சத்யா தன்னோட அக்கா கல்யாணம் மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு தான் இருந்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் நடக்குது. வேறு வழி இல்லை. இந்த செல்வநாயகி வந்து பார்த்தீங்கன்னா சம்மதிச்சு தான் ஆகணும். ஏன்னா இவங்களோட பிளானே அதுதான். அதாவது எல்லாரும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேஷம் போட்டுட்ருக்காங்க இந்த செல்வநாயகி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ண முடியாது. தேவி உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சால் கண்டிப்பாக அபிமாமா வந்து பார்த்தீங்கன்னா விடமாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் இவங்க பிளான் பண்ண மாதிரி ஆனது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை எல்லாமே தெரிய வருது. அபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம தேவியோட கழுத்தில் தாலியை கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. இது செல்வநாயகியால் தாங்கிக்க முடியல, ஏற்றுக்க முடியல. வேறு வழி கிடையாது. இங்கே தன்னோட மகனுக்காக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இல்லை அப்படின்னா தன்னோட மகன் முன்னாடி கெட்டவனா நிற்கணும். கடைசியில் அபி இருந்துட்டு நம்ம தேவியோட கழுத்தில் தாலியை கட்ட போகிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.